பிரியமான சகோதரனே சகோதரியே, அன்பு தம்பியே தங்கையே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்றால், அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிலுவையிலே கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்தினதற்கு காரணம் அவர் தப்பு பண்ணினார் என்பதற்காக அல்ல, அவர் பாவம் செய்தார் என்பதற்காக அல்ல. எந்த பாவமும் செய்யாத இயேசுவானவர், எந்த குற்றமும் செய்யாத இயேசுவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் நம்ம எல்லாருடைய சமாதானத்துக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த இயேசுவானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க, நல்ல ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க, உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்று யார் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி நான் தனிமையில இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு துணை இருந்தும், இவ்வளவு சொந்தம், இவ்வளவு உற்றார் உறவினர்கள் இருந்தும் நான் தனிமையில இருக்கிறேனே என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எண்ணினால், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு மனுஷனும் இல்ல, ஒரே ஒருத்தர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மாத்திரம்தான் நீங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்கன்னு கூட அவரால் புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்களுடைய கவலையை போக்க எல்லாவற்றிற்கும் இயேசு ஆயத்தமா இருக்கிறார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய இருதயத்திலே அந்த இயேசுவை நீங்கள் நம்பினா மாத்திரம் போதும். அவர் உங்ககிட்ட வேற எதையுமே கேட்கல. நீங்க இயேசுவை நம்பி, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், இந்த வியாதியிலிருந்து எனக்கு நீங்க